10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Good morning students. Permutation and combination exercise chapter பார்த்துட்டு இருக்கோம். இந்த introduction பார்த்தோம், multiplication principle of multiplication பார்த்தோம், example sums கொஞ்சம் ஒரு 4 sums பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸில் வந்து கண்டினியூ பண்ணுறோம். எக்ஸசைஸ் 7.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரிப்பீட்டேஷன் நாட் ரிப்பீட்டேஷன் ரெண்டுமே இருக்கும். ரிப்பீட்டேஷன் நாட் ரிப்பீட்டேஷன் ரெண்டுமே இருக்கும். அது மட்டும் கொஷினில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஷினில் வந்து ரிப்பீட்டேஷன் கொடுத்துருக்காங்களா இல்லை நாட் ரிப்பீட்டேஷன் கொடுத்துருக்காங்களா அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரிமைனிங் சம்ஸுமே வந்து அதில் ஒவ்வொன்றா வந்து நம்ம சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சம், how many 3 digits numbers can be formed from the digits 1, 2, 3, 4 and 5, assuming that first question, repetition is of the digit is not allowed. Second one, repetition of the digit is not allowed. How many 3 digit numbers 3 digit numbers can be formed from the digits 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5 வந்து 3 digits numbers வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்படி ஃபார்ம் பண்ணுறப்ப ஃபஸ்ட் ஒன்று வந்து ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட் இஸ் அலௌடு. ஃபஸ்ட் வந்து ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட் வந்து அலோட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன்று வந்து ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட் இஸ் நாட் அலௌடு அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டில் வந்து அலோவ் பண்ணுறோம், செகண்ட் வந்து நாட் அலௌடு. ரெண்டு கொஷினுக்கும் ஆன்சர் சொல்லணும். சொல்யூஷன், தேர் வில் பி as many as there are ways of filling 3 vacant places. 3 பாக்ஸஸ் போட்டிருக்கு. 3 வேக்கன்ட் பிளேஸ், ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட், தேர்ட், 3 பிளேசஸ் இருக்குது. இந்த 3 பிளேஸை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா 3 டிஜிட் நம்பர், இது ஃபஸ்ட் டிஜிட், செகண்ட், தேர்ட் ஒன்று 3 டிஜிட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த 3 டிஜிட் நம்பரை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இன் சக்ஸஷன் பை தி கிவன் 5 டிஜிட்ஸ். இந்த 5 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி இந்த 3 பாக்ஸில் வந்து ஃபஸ்ட் டிஜிட், செகண்ட், தேர்ட் டிஜிட்டில் இந்த 3 பாக்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். நான் அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து இன் திஸ் கேஸ் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட் இஸ் அலௌடு. ஃபஸ்ட் ஒன்று வந்து ரிப்பீட்டேஷன் ஆஃப் இஸ் அலௌடு, அதை செக் பண்ண போகிறோம். ரிப்பீட்டேஷன் ஆஃப் அலௌடு அப்படின்னா இப்போ ஒன்ஸ் ஒரு நம்பரை யூஸ் பண்ணிடுறோம், அதே நம்பரை திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் ஒரு நம்பரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி செகண்டாக வந்து அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கா ரிப்பீட்டேஷன் இஸ் அலௌடு. நாட் ரிப்பீட்டேஷன் அப்படின்னா திருப்பி வந்து செகண்ட் டைம் வந்து அந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் வந்து த யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் பை எனி ஒன் ஆஃப் தி கிவன் டிஜிட்ஸ். எப்பயுமே வந்து டிஜிட்ஸில் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸ் தான் வந்து ஃபில் பண்ணணும். யூனிட் டிஜிட்ஸ், அடுத்து 10 டிஜிட்ஸ், இது வந்து 100. யூனிட் 10, அடுத்து 100. ஃபஸ்ட் எப்பயுமே டிஜிட்ஸில் கொடுத்தாங்கன்னா யூனிட் டிஜிட்டை வந்து ஃபில் பண்ணிக்கணும். தேர்ஃபோர் யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் பை எனி ஒன் ஆஃப் தி கிவன் 5 டிஜிட்ஸ் அப்படின்னு ஆயிடும். இப்போ இந்த யூனிட் பிளேஸில் வந்து எனி 5, இந்த 5 டிஜிட்ஸில் எனி ஒன்று எதை வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படின்னா சிமிலர்லி டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ஸ் கேன் பி ஃபில்டு இன் பை எனி ஒன் ஆஃப் தி கிவன் டிஜிட்ஸ் அப்படின்னு ஆயிடும். அதே மாதிரி டென்ஸையும் இந்த ஹண்ட்ரட்ஸையும் அதுவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 5 டிஜிட்ஸில் வந்து எது வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் ரிப்பீட்டேஷன் இஸ் அலௌடு. ரிப்பீட்டேஷன் இஸ் அலௌடு அப்படின்னா டோட்டலாக எப்போயுமே வந்து 5 மெம்பர்ஸ் அப்படியே இருக்கும். 5 டிஜிட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட் யூனிட் பிளேஸில் வந்து 5 டிஜிட்ஸ் அப்ளை பண்ணுறோம், செகண்டில் அதுலேயும் வந்து 5 டிஜிட்ஸ் அப்ளை பண்ணுறோம், தேர்ட் ஒன்றில் அதுலேயும் வந்து 5 டிஜிட்ஸ் வந்து அப்ளை பண்ணி போகிறோம். சிமிலர்லி டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ஸ் கேன் பி ஃபில்டு in by any one of the given digits. Thus by the multiplication principle, the number of ways in which 3 digit numbers can be formed from the given digit is 5 into 5 into 5 equal to 125. 5 into 5 into 5, unit place 5, 10th place 5, 100 place 5, 5 into 5 into 5 equal to 125. மல்டிப்ளிகேஷன் டேபிளில் யூஸ் பண்ணால் இந்த 3 டிஜிட்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறப்ப 125 நம்பர்ஸ் வந்து 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரிப்பீட்டேஷன் ஆஃப் அலௌடில் வந்து 125 நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதில் வந்து நம்பர்ஸ் இப்போ 1 2 3, அடுத்து 1 2 4, 1 2 5, 1 2 1 2 1, 1 2 2, 1 2 3 அந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா டோட்டலாக 125 நம்பர்ஸ் வந்து இதில் ரிப்பீட்டேஷன் ஆஃப் அலௌடில் வந்து போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.
Second one, in this case, repetition of digit is not allowed. In this repetition of digit is not allowed. Second question வந்து repetition of digits வந்து not allowed அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ இதில் அதே மாதிரி ஃபஸ்ட் வந்து யூனிட் பிளேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். Here if unit place filled in first, then it can be filled by any of the given digits வரும். அப்போ நான் யூனிட் பிளேஸில் ஃபஸ்ட் ஃபில் பண்ணேன்னா இதில் எந்த நம்பர்ஸுமே ஃபில் பண்ணலாம். அப்போ யூனிட் பிளேஸில் ஃபஸ்ட் ஃபில் பண்ணுறப்ப இந்த 5 நம்பர்ஸில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 5 நம்பர்ஸில் எந்த நம்பர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த 5 நம்பர்ஸ் இருக்கும். அப்புறம் 5 ways அப்படின்னு ஆயிடும். அப்புறம் யூனிட் பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து 5 ways அப்படின்னு ஆயிடும். அப்புறம் the number of ways of filling the unit place of the 3-digit number is 5 அப்படின்னு ஆயிடும். யூனிட் பிளேஸில் வந்து இந்த 10s 100 பிளேஸில் வந்து எந்த நம்பருமே ஃபில் பண்ணல. யூனிட் பிளேஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறோம். அப்புறம் இதில் ஃபில் பண்ணுறப்ப டோட்டல் நம்பர் வந்து 5 இருக்குது. அந்த 5 நம்பர்ஸில் எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம், 1 யூஸ் பண்ணிக்கலாம், 2 3 4 5 எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 5 இருக்குது. அப்புறம் the number of ways of filling the unit place of the 3-digit number is 5 அப்படின்னு ஆயிரும். Next, the tens place can be filled with any of the remaining 4 digits. With any of the remaining 4 digits. இப்போ இதில் ஃபஸ்ட் வந்து யூனிட் பிளேஸில் வந்து 5 நம்பரில் ஏதோ ஒன் நம்பர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அப்படின்னா ரிமைனிங் வந்து 4 நம்பர்ஸ் இருக்கும். இதில் போட்ட ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலவுடு. அதனால் இதில் வந்து ஒரு நம்பர் அப்ளை பண்ணனால ரிமைனிங் 4 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 4 நம்பரில் எந்த நம்பர் வேணால் அந்த டென்ஸ் பிளேஸில் வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதான் செகண்ட், the tens place can be filled with any of the remaining 4 digits. அந்த 5th டிஜிட் ஒரு டிஜிட் வந்து இதில் அப்ளை பண்ணிடுறோம். ரிமைனிங் 4 டிஜிட் தான் இருக்கும். இப்போ 5 அப்ளை பண்ணுறோன்னா மீதி வந்து 1 2 3 4 மட்டும் இருக்கும். இல்லை 4 அப்ளை பண்ணுறோன்னா 1 2 3 5 இருக்கும். அந்த நம்பரில் ஏதாவது 4 டிஜிட் மட்டும் அப்ளை பண்ணி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அண்ட் 100 the place can be filled with any of the remaining 3 digits. and 100 place can be filled with any of the remaining 3 digits. இதில் ஒரு பிளேஸ் யூனிட் பிளேஸில் ஒரு நம்பர், 10th பிளேஸில் வந்து ஒரு நம்பர் யூஸ் பண்ணிடுறோம். அப்படின்னா டோட்டலாக 2 நம்பர்ஸ் யூஸ் பண்ணிடுறோம். அப்படின்னா ரிமைனிங் வந்து 3 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ 4 5 யூஸ் பண்ணிடலாம், இல்லை 3 5, இல்லை 2 5, இல்லை 1 5 எது வேணால் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதில் யூஸ் பண்ணதால ரிமைனிங் வந்து 3 நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த 3 நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் தான் வந்து இந்த 100 பிளேஸில் வந்து ஃபில் பண்ண முடியும். 100 பிளேஸ் கேன் பி ஃபில்டு வித் எனி ஆஃப் தி ரிமைனிங் 3 digits அப்படின்னு ஆயிடும். Thus, by the multiplication principle, the number of ways in which 3 numbers can be formed, the given digit is யூனிட் பிளேஸில் வந்து 5, அடுத்து வந்து 10th பிளேஸில் வந்து 4 ways இருக்குது, அடுத்து வந்து 100 பிளேஸில் வந்து 3 ways இருக்குது. அப்புறம் இதில் 5 × 4 × 3 ஈக்குவல் டு டோட்டலாக 16 ஆயிடும். அப்புறம் அது ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோவில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ways வந்து 60 ways இருக்குது. 1 2 3 1 2 5 1 2 4 இந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ways வந்து 60 வரும். அதே மாதிரி 2 3 2 1 3 அப்படின்னு போடலாம், 2 1 4 அப்படின்னு போடலாம், 2 1 5 அப்படின்னா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா 60 நம்பர்ஸ் வந்து அந்த மாதிரி எழுதி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ரிப்பீட்டேஷன் அலவுட் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் அப்படியே வந்துடும். ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலவுடுனா ஒன்று ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட் வந்து 5 போட்டோம், அடுத்து வந்து 4, அடுத்து வந்து 3 அப்படின்னு போட்டுருக்கோம். 3 டிஜிட் நம்பர் தான், நல்லா 5 4 3 அப்படின்னு போட்டு டோட்டலாக மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆன்சர் எழுதிடும். நெக்ஸ்ட் கொஷின், how many 3-digit even numbers? லாஸ்ட் கொஷின் வந்து how many 3-digit numbers only. இது வந்து how many 3-digit even numbers can be formed from the digits 1 2 3 4 5 6 if the digits can be repeated. இது வந்து digits can be repeated சொல்லியிருக்காங்க, நல்லா ரிப்பீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா how many 3-digit even numbers. லாஸ்ட் கொஷின் வந்து 3-digit numbers, இது வந்து 3-digit even numbers. அது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இதான். லாஸ்ட் கொஷினில் இந்த ஈவன் நம்பர்ஸ் கொடுக்கல அப்படின்னா லாஸ்ட்டு கொஷினுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதே சேம் அப்படி வந்து அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொடுத்துருக்காங்க, இல்லை 6 கொடுத்துருக்காங்களோ. இப்போ இதில் போடுறப்ப 3-digit ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா 3-digit ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து அதில் வந்து ஆன்சர் போடுறோம். இப்போ லாஸ்ட்டாக அப்படின்னா இதில் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈவன் நம்பர்ஸ் வந்து 2 4 6 இந்த நம்பர் மட்டும் தான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஈவன் நம்பர்ஸ் லாஸ்ட்டாக வரணும் அப்படி ஈவன் நம்பராக வரணும் அப்படின்னா 2 4 6 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் 3-digit நம்பரில் இந்த யூனிட் பிளேஸில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 4 6 தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த நம்பரையும் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் there will be as many as there ways of filling 3 vacant places. ஆனால் 3-digit 3 vacant places
in succession by the given 6 digits. Given 6 digitsல வந்து யூஸ் பண்ணி போட போகிறோம். In this case the unit place can be filled by 2 or 4 or 6 only. இந்த யூனிட் பிளேஸில் வந்து ஈவன் நம்பராக இந்த டிஜிட் வந்து ஈவன் நம்பராக இருக்கனால இந்த யூனிட் பிளேஸில் வந்து ஈவன் நம்பருக்குரிய 2, 4, 6 இந்த லாஸ்ட் இந்த 3 நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல யூனிட் பிளேஸில் வந்து சப்ஸ்டிட் பண்ண முடியும், வேறு எதுவும் போட முடியாது. அப்புறம் இந்த யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு பை 2 or 4 or 6 only. அப்புறம் therefore the unit place can be filled in 3 ways. ஏன்னா 3 நம்பர்ஸ் இருக்குது, இந்த 3 நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த நம்பர் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த நம்பர் யூஸ் பண்ணுறப்ப 2, 4, 6 அப்படி மட்டும் வரும். அப்புறம் யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் 3 ways மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு the 10th place, the 10th place can be filled by any of the 6 digits in 6 different ways அப்படின்னு ஆயிடும். 10th பிளேஸில் வந்து இப்போ ரிப்பிட்டேஷன் இஸ் அலவுடு, அதனால் இதில் வந்து 6 நம்பர் 1 to 6 வரைக்கும் எந்த நம்பர் வேணால் சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கலாம். ரிப்பிட்டேஷன் இஸ் நாட் அலவுட்னா ஒரு ஃபைன் வரும். இதில் போடுறப்ப இதில் ரிப்பிட்டேஷன் இஸ் அலவுட்னு கொடுத்தாங்கள இந்த 6 நம்பர்ஸில் எந்த நம்பர் வேணால் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது 10th place can be filled by any of the 6 digits in 6 different ways அப்படின்னா. And also the 100th place can be filled by any of the 6 digits in 6 different ways. அதே மாதிரி 100th placeலேயும் அதே தான். 100th placeலேயும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6 digits இருக்கும். 6 digitsல எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ரெப்புடேஷன் இஸ் அலவுடு கொடுத்தாங்களா இந்த 100th placeலேயும் 6 digitsல எது வேணால் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் அந்த யூனிட்டி பிளேஸில் வந்து 2, 4, 6 மட்டும் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் 3 ways இருக்குது. அந்த 10th பிளேஸில் வந்து 1 to 6 அப்ளை பண்ணுறோம், 1லேருந்து 6 வரைக்கும் அப்ளை பண்ணுறோம். அப்புறம் இதில் வந்து 6 ways இருக்குது. அடுத்து 100th பிளேஸில் வந்து அதே மாதிரி 1லேருந்து 6 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் இதுலேயும் வந்து 6 ways இருக்குது. அப்புறம் இதில் 6, இதுலேயும் 6, இதில் மட்டும் இல்லை லாஸ்ட் யூனிட் பிளேஸில் மட்டும் 3 அப்படின்னு வரும். அப்புறம் therefore multiplication principle the required number of 3 digits even number is the multiplication principle the required number of 3 digit even number is 3 into unit place வந்து 3, யூனிட் பிளேஸில் வந்து 3, அடுத்து வந்து 10th பிளேஸில் வந்து 6 ways, அடுத்து 100th பிளேஸில் வந்து அதுலேயே 6 ways. அப்புறம் 3 into 6 into 6 equal to 108 அப்படின்னு ஆயிடும். 6 into 6 வந்து 36, 36 into 3 வந்து 108 அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட் தேர்ட் சம், how many 4-letter code can be formed using the first 10 letters of the English alphabet if no letter can be repeated. இதில் வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து யூனிட் பிளேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் ஃபஸ்ட்லேருந்து 1 to 2 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ how many 4-letter code, 4-letter codeனா ஃபஸ்ட்டு 4 லெட்டர் மட்டும் ஃபார்ம் ஃபில் பண்ணி அது வந்து போடணும். அதில் எத்தனை லெட்டர் யூஸ் பண்ணால் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட்டு 10 letters, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட்டு 10 லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணி அதில் வந்து 4 லெட்டருக்குரிய லெட்டர் வந்து கோடு வந்து ஃபார்ம் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் இஃப் நோ லெட்டர் கேன் பி ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ லெட்டர் கேன் பி ரிப்பீட்டட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது, இந்த லெட்டர் எதுவுமே வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 4 letter there are as many codes, there are ways of filling 4 vacant places. There are filling 4 vacant places. அப்படின்னா இதில் நான் 4 boxes கொடுத்துருக்கேன். in succession by the first 10 letters of English alphabet. First 10 letters of English alphabet, keeping in mind that the repetition of letter is not allowed. The repetition of letter வந்து not allowed அப்படின்னு ஆயிடும். Repetition of letter is not allowed அப்படின்னு ஆயிடும். Repetition of letter is not allowed அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா there are as many as இதில் இருக்கிறப்ப many codes, ways of 4 letters 4 box போட்டிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு 10 லெட்டர் மட்டும் பாக்ஸ் இங்கிலீஷ் ஆல்பபெட்டில் எடுக்கிறோம். கீப்பிங் இன் மைண்ட் தட் த ரிப்பீட்டேஷன் ஆஃப் லெட்டர் இஸ் நாட் அலவுட் அப்படின்னு ஆயிடும். இதில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த ஃபஸ்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு, ஃபஸ்ட் பிளேஸ் வந்து இதான் ஃபஸ்ட் பிளேஸ் எடுத்துருக்கோம். டிஜிட் எடுக்கிறப்ப மட்டும் யூனிட் பிளேஸ் எடுக்கிறோம். இதில் ஃபஸ்ட் பிளேஸ் எடுக்கிறப்ப இதில் ஃபஸ்ட் பிளேஸ் இந்த லெட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் இன் 10 different ways by any of the first 10 letters of the English alphabet அப்படி எடுத்துருவோம். இந்த ஃபஸ்ட் பிளேஸில் வந்து மொத்தம் 10 letters எதுலேயுமே லெட்டர்ஸ் ஃபுல் பண்ணல. அப்படின்னா 10 letters இருக்குது. இந்த 10 lettersல எந்த லெட்டர் வேணால் இதில் ஃபுல் பண்ணிக்கலாம். ABCD அந்த லெட்டரில் 10 லெட்டரில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து என்ன ஃபில் பண்ணுறோன்னா 10 letters இருக்குது. 10 letter யூஸ் பண்ணலாம். 10 letterனா அப்புறம் 10 ways அப்படின்னு ஆயிடும். அப்புறம் ஃபஸ்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் இன் 10 different ways by any of the first 10 letters of the English alphabet following which. அடுத்து செகண்ட் ஒன் வந்து செகண்ட் பிளேஸில் வந்து செகண்ட் பாக்ஸில் வந்து
செகண்ட் பாக்ஸில் வந்து the second place can be filled by any of the remaining 9 letters in 9 different ways அப்படின்னாரு. இதில் ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து 4 லெட்டர் ஃபில் பண்ணிட்டோம். அப்படின்னா ரிமைனிங் வந்து 9 லெட்டர்ஸ் இருக்கும். ரிமைனிங் வந்து 9 லெட்டர்ஸ் இருக்கும். அந்த 9 லெட்டர்ஸை வந்து செகண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுறோம். அப்புறம் the second place can be filled in by any of the remaining 9 letters in 9 different ways அப்படின்னாரு. அடுத்து தேர்ட் பிளேஸுக்கு வந்து போடணும். தேர்ட் பிளேஸில் போடுறப்ப தேர்ட் பிளேஸுக்கு வந்து ஃபஸ்ட் 2 லெட்டர் ஃபில் பண்ணிட்டோம். அப்புறம் இதில் 10 யூஸ் பண்ணுறோம். இதில் 9 லெட்டரில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வரப்போ 8 லெட்டர் தான் இருக்கும். இதில் 2 லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் 8 லெட்டர்ஸ் இருக்கும். தேர்ட் பிளேஸ் கேன் பி filled in by any of the remaining 8 letters in 8 different ways அப்படின்னா the third place can be filled by any of the remaining 8 letters in 8 different ways அப்படின்னா and the fourth place can be filled by any of the remaining 7 letters in 7 different ways அப்படின்னா fourth placeல வந்து இதில் வந்து மொத்தம் டோட்டலாக வந்து ஃபஸ்ட் பிளேஸ் 10 இதில் 9 இதில் 8 அப்போ ரிமைனிங் 7 லெட்டர்ஸ் இருக்கும். அந்த 7 லெட்டர்ஸில் 7 லெட்டர்ஸ் எனி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் in 7 different ways அப்படின்னு ஆயிடும். Therefore by multiplication of principle the required number of ways in which 4 vacant places can be filled is 10 into 9 into 8 into 7 equal to 5040 letters வரும். இப்போ இதில் யூஸ் பண்ணுறப்ப ஹவு மணி லெட்டர் கோட் அப்படின்னா 5040 லெட்டர்ஸ் கோட் வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ரிப்பீட்டேஷன் இதில் இருக்காது. ரிப்பீட்டேஷன் இருக்குது அப்படின்னா இதில் எல்லாமே ரிப்பீட்டேஷன் இஸ் அலோடு அப்படின்னா எல்லாமே 10 அப்படின்னா இதில் 10 இதில் 10 இதில் 10 இதில் 10 அப்படி வரும். அப்புறம் ஒரு 1 போட்டு ஒரு 4 0 ஆட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா அதான் வந்து ரிப்பீட்டேஷன் இஸ் அலோடு அப்படின்னு ஆயிடும். ரிப்பீட்டேஷன் இஸ் அலோட்னா இந்த ஃபஸ்ட் பிளேஸ்லேயும் 10 தான் போடுவோம், செகண்ட் பிளேஸ்லேயும் 10 தான் போடுவோம், தேர்ட் பிளேஸ்லேயும் 10, ஃபோர்த் பிளேஸ்லேயும் 10 தான் போடுவோம். அப்படின்னா 10 into 10 into 10 into 10 தான் போடுவோம். அப்படின்னா அதில் வந்து 10,000 அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா அதில் ரிப்பீட்டேஷன் இஸ் அலோட் அப்படின்னா 10,000. இதில் ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோடு கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து 10 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் பாக்ஸில் வந்து ஒரு லெட்டருக்கு யூஸ் பண்ணாலும் 9 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் பாக்ஸில் வந்து ஒரு 2 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணால இதில் வந்து 8 லெட்டர்ஸ் இருக்கும். அடுத்து ஃபோர்த் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இதில் வந்து ஃபோர்த் அந்த ரிமைனிங் வந்து 7 லெட்டர்ஸ் இருக்கும். அந்த 7 லெட்டர்ஸில் எனி ஒன்று யூஸ் பண்ணி அதில் போட்டுக்கிறோம். இதில் வந்து மீனிங்கு வித்தவுட் மீனிங் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. லெட்டர்ஸ் வந்து மீனிங்காக இருக்கணுமோ வித்தவுட் மீனிங்காக எதுவுமே சொல்லலை. அவங்க அதை பற்றி நோ ப்ராப்ளம். எடுக்கிறப்ப வந்து நம்ம வந்து லெட்டர்ஸ் கோடு மட்டும் தான் கேட்டிருக்கு. அதனால் எந்த லெட்டர் கோடு வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சம், ஃபோர்த் சம், how many 5-digit telephone numbers can be constructed using the digits 0 to 9 if each number starts with 67 and no digits appears more than once அப்படின்னு கொடுத்துருக்கு. how many 5-digit telephone numbers 5-digit telephone number கொடுத்துருக்காங்க. 5 டிஜிட்டில் இப்போ டெலிஃபோன் நம்பர் இருக்காது. ஆனால் 5 டிஜிட் டெலிஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லாஸ்ட் இயர் முன்னாடி இருந்ததில் கொடுத்துருக்காங்க. 5 டிஜிட் டெலிஃபோன் நம்பர்ஸ் can be constructed using the digits 0 to 9. இந்த 0 to 9ல வந்து எந்த நம்பர்ஸ் வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. if each number starts with 67 அதில் எல்லா நம்பருமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 67 நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 6 7 ஃபஸ்ட் நம்பர் வந்து 6ம் செகண்ட் நம்பர் வந்து 7 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்பர் வந்து 6, செகண்ட் நம்பர் வந்து 7 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நோ டிஜிட் ரிப்பியர்ஸ் மோர் தென் ஒன்ஸ். இதில் நோ நம்பர் வந்து நோ டிஜிட் அப்பியர்ஸ் மோர் தென் ஒன்ஸ். அந்த நம்பர் வந்து மோர் தென் ஒன்றுக்கு மேலே எதுவுமே ரிப்பீட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரிப்பீட்டேஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலவுட் அப்படின்னு ஆயிடும். நான் ஃபஸ்ட் டிஜிட் வந்து 6, செகண்ட் டிஜிட் வந்து 7 அப்படின்னு கொடுத்துருக்கு. இட் இஸ் கிவன் தட் த 5 டிஜிட் டெலிஃபோன் நம்பர்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 7. எல்லா டெலிஃபோன் நம்பர்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 67ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இதில் ஃபஸ்ட்டு வந்து 6, செகண்ட் வந்து 7. Therefore there will be as many phone number as there are ways of filling 3 vacant places. இதில் 6, 7 வந்து ஃபிக்ஸட் ஆனதுனால ரிமைனிங் எத்தனை பிளேசஸ் இருக்குது அப்படின்னா 3 பிளேசஸ் மட்டும்தான் இருக்கும். ரிமைனிங் வந்து 3 பிளேஸ் இருக்கும். அந்த ஃபஸ்ட் பிளேஸ் வந்து இதில் வந்து 6, செகண்டில் வந்து 7 ஃபுல் பண்ணிட்டோம். அப்புறம் ரிமைனிங் வேக்கன்ட் பிளேசஸ் வந்து 3 பிளேசஸ் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த பிளேசஸ் இருக்காது. இந்த 3 பிளேஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ரிமைனிங் 0 to 9ல் இருக்க நம்பர் வந்து ஃபுல் பண்ணணும். இதே வந்து ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோடில் வந்து ஃபுல் பண்ணணும். ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோடில் வந்து இந்த நம்பரை வந்து ஃபுல் பண்ண போகிறோம். பை தி டிஜிட்ஸ் 0 to 9 கீப்பிங் இன் மைண்ட் தட் த டிஜிட் இஸ் கேனாட் பி ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கும். த டிஜிட் இஸ் கேனாட் பி ரிப்பீட்டட் அப்படின்னு ஆயிரும். இதில் வந்து த யூனிட் பிளேஸ் can be filled by
any of the digits from 0 to 9. The unit place can be filled by any of the digits from 0 to 9 except digits 6 and 7. இப்போ இதில் ஃபுல் பண்ணுறப்ப இந்த 3 பிளேஸில் ஃபுல் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு டிஜிட்னா யூனிட் பிளேஸ் தான் ஃபுல் பண்ணும். இந்த யூனிட் பிளேஸில் 0 to 9ங்கிற நம்பரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் எதுவுமே ரிப்பீட் ஆகலை, நாட் அலோடு, ரிப்பீட்டேஷன் நாட் அலோடு. அதனால் இந்த 0 to 9ல் ஏதோ ஒரு நம்பரை யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஆல்ரெடி 6ம் 7ம் யூஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஃபிக்ஸடு, 6 7 வந்து ஃபிக்ஸடு. அப்புறம் அதில் 2 நம்பரை வந்து எலிமினேட் பண்ணிடும். 6 7 வந்து 0 to 9 இந்த 10 நம்பர்ஸில் வந்து 2 நம்பரை எலிமினேட் பண்ணிடுவோம். அப்புறம் ரிமைனிங் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா 8 நம்பர்ஸ் இருக்கும். 1 to 9 அப்படின்னா 9 நம்பர்ஸு, எக்ஸ்ட்ரா அந்த 0 ஆட் பண்ணுறப்ப மொத்தம் டோட்டலாக 10 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 10 நம்பர்ஸில் 6ம் 7ம் வந்து கிடையாது, அது வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால் அந்த 2 நம்பர்ஸ் கிடையாது. அப்புறம் ரிமைனிங் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 8 நம்பர்ஸ்லேருந்து இந்த யூனிட் பிளேஸில் ஏதாவது ஒரு நம்பரை வந்து இப்போ எழுத போகிறோம். இதில் இப்போ 8ல் வந்து 8 நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பரை வந்து இந்த யூனிட் பிளேஸில் வந்து ரைட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு பை any of the digits from 0 to 9 except digits 6 and 7. Therefore the unit place can be filled in 8 different ways அப்படின்னாயிரும். டோட்டலாக 10 நம்பர்ஸ், அதில் 2 வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலாக 8 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 8 நம்பர்ஸில் இன் 8 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் சொல்லுவோம். அடுத்து the tens place can be filled in by any of the remaining 7 digits. Repetition is not ஆனதுனால இதில் 8 ஆல்ரெடி ஃபுல் பண்ணியிருக்கு. அப்புறம் இதில் வந்து 1 சப்ராக்ட் பண்ணுறோன்னா 7 டிஜிட்ஸ் அப்படி இருக்கும். அப்புறம் 10th பிளேஸில் வந்து 7 டிஜிட் இன் 7 டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னு கிடைக்கும். ரிமைனிங் 7 டிஜிட்ஸ் இன் 7 டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னு யார். அண்ட் தி 100 பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் பை எனி ஆஃப் தி ரிமைனிங் 6 டிஜிட்ஸ் இன் 6 டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னு ஆயிரும். அந்த 100 பிளேஸில் வந்து இதில் வந்து 8, இதில் வந்து 7, அப்புறம் இதில் ஒன்று ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 6ன்னு ஆயிரும். அப்புறம் இந்த 100 பேஸில் வந்து எத்தனை நம்பர்ஸ் எவ்வளோ டிஜிட்ஸ் யூஸ் பண்ண முடியும்னா 6 டிஜிட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இன் 6 டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னு ஆயிரும். The 100 place can be filled in by any of the remaining 6 digits in 6 different ways அப்படின்னு ஆயிரும். Then by multiplication principle the required number of ways in which 5-digit telephone numbers can be constructed is 8 into 7 into 6. 3 digit தான் ஆல்ரெடி 6 7 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த 3 டிஜிட் நம்பர் மட்டும் தான் ஃபில் பண்ண போகிறோம். இந்த 3 வேக்கன்ட் பிளேஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணுறோம். அப்புறம் இதில் வந்து 8ன்னு சொல்லி யூனிட் பிளேஸில் வந்து 8, 10th பிளேஸில் வந்து 7, 100 பிளேஸில் வந்து 6ன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் 8 into 7 into 6 அப்படின்னாரு. நான் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணால் 3 3 6 அப்படின்னாரு. அப்புறம் இந்த டெலிஃபோன் நம்பரை வந்து ஃபுல் பண்ணுறதுக்கு 336 நம்பர்ஸ் வந்து ஃபுல் பண்ணி அதில் வந்து ஆன்சர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு சம், 5th சம். A coin is tossed 3 times and the outcomes are recorded. A coin is tossed 3 times and the outcomes are recorded. How many possible outcomes are there கொடுத்துருக்கு. A coin, ஒரு காயின் வந்து 3 times டாஸ் பண்ணுறாங்க. 3 டைம் டாஸ் பண்ணுறப்ப அந்த அவுட்கம்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த அவுட்கம்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஹவு மெனி பாசிபிள் அவுட்கம்ஸ், என்னென்ன பாசிபிள்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் சொல்லியிருக்கு. பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு காயின் டாஸ் பண்ணுறப்ப த நம்பர் ஆஃப் அவுட்கம் இஸ் 2. அதாவது ஒன்று ஹெட்டுக்கு இருக்கும், இல்லைனா டெய்ல் கிடைக்கும். நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து ஒன்று ஹெட்டு ஆர் டெய்ல் இருக்கும். ஒரு காயின் டாஸ் பண்ணுறப்ப ஹெட்டு டெய்ல். அப்புறம் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 2 அப்படின்னு இருக்கும். In each throw the number of ways showing in a different phase is 2 அப்படின்னா. அப்புறம் ஒவ்வொரு காயின் டாஸ் பண்ணுறப்பையும் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 2 அப்படின்னாயிரு. ஒன்று ஹெட்டு ஆர் டெய்ல் மட்டும் கிடைக்கும். அப்புறம் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 2 அப்படின்னாயிரு. Thus by multiplication principle the required number of possible outcomes is, ஃபஸ்ட் காயினில் வந்து 2 வரும். செகண்ட் காயின்லேயும் அதுலேயும் ஒரு 2 வரும். தேர்ட் காயின்லேயும் ஒரு 2 பாசிபிள் அவுட்கம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு காயின்லேயும் ஒரு 2 பாசிபிள் அவுட்கம்ஸு, செகண்ட் காயின்லேயும் ஒரு 2 பாசிபிள் அவுட்கம்ஸு, தேர்ட் காயின்லேயும் 2 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும். அப்படின்னா 2 into 2 into 2 = 8 அப்படின்னு ஆயிடும். அப்புறம் ஒரு காயின் டாஸ் பண்ணுறப்ப 3 டைம்ஸ் டாஸ் பண்ணுறப்ப அதில் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 8 அப்படின்னு கிடைக்கும். 3 காயின்ஸ் டாஸ் பண்ணுறப்ப பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 8 அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட்டு சம் வந்து 6th சம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம்ப்பா. அதோட 6 முடிச்சுன்னா எக்ஸசைஸ் 7.1 கம்ப்ளீட்டட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பெர்முட்டேஷன், அதோட கண்டினியூஷன் அப்படியே சேர்ந்து வருங்க. ஓகே, தேங்க்யூப்பா.